Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து பார்க்க போறோம். கொஞ்சம் நல்ல ஹெவியா கொஞ்சம் பார்க்க கிராண்டா இருக்க மாதிரியான ஒரு வர்க். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 3 லைன் செயின் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கலாம். இதோட நெக்கோட டிசைன் வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக் டிசைன் வந்து பார்க்கணும்னா நீங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க. சேம் நெக்குக்கு வந்து நம்ம என்ன பார்டர் கொடுத்தோமோ அதே பார்டர் தான் நம்ம வந்து ஸ்லீவுக்கும் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் அதே போல் நெக்கோட அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிசைன் கொடுத்துருப்போம். அதே வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேண்டமாக வந்து ஒரு ஷேப்பில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அது எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 3 லைன் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு செயின் ஸ்டிச் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம பீடு எடுத்தோன்னே இருந்துச்சுன்னா தைக்க முடியாது. தைக்கும்போது உங்களுக்கு அந்த இடம் கேப் வரும், இல்லைனா பீட்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஸோ நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரு 2 லைன் ஆச்சு மினிமம் போட்டிருக்கணும். 3 லைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைக்கிறதுக்கு இன்னமுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஃபினிஷிங்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 3 லைன் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவோட ரவுண்டு இருக்கு இல்லையா, நம்ம ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் ஆச்சு கம்மி பண்ணி அந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் ஒர்க் வந்து நிறைய பண்ணும்போது இல்லைன்னா நீங்கள் வந்து தைக்கும்போது என்ன ஆகும்னா சைடில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்லீவ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைட் பண்ணணும் இல்லை இது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் டைட் பண்ண முடியாது. பீட்ஸ் இருக்கனால நம்மளுக்கு அந்த இடம் உடச்சி பீட்ஸை மட்டும் உடச்சிட்டு அதுக்கப்புறமா அது மேலே தையல் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அது ஒரு ஏன்னா அடிப்பக்கமாக தான் போகுது, உங்களுக்கு பெருசாக தெரியாது வெளியே. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்லீவ் ரவுண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 9 இன்ச் பிளான் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 9 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி ஃப்யூச்சரில் நம்ம வந்து டைட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து அந்த இடம் டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த ரவுண்ட் டிசைன் சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து புட்டாஸ் மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம நெக்லேயே கொடுத்துருந்தோம் இல்லையா. நெக்கை சுற்றியும் எந்த கனெக்ஷன்ஸும் இருக்காது. ஸோ அதே மாதிரியே ஸ்லீவ்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த டிசைன் எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கேப் விட்டு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எந்தெந்த இடத்துல வந்து நம்ம அந்த டிசைன் வந்து போட போகிறோமோ அந்த இடத்துக்கெல்லாம் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்லீவ்ஸில் வந்து சென்டரில் மட்டும் 3 லைன் வர்ற மாதிரி கொடுத்துட்டு சைடில் வந்து சும்மா அந்த பீட்ஸ் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாகவே கூட இதை கொடுக்கலாம். பட் அடிப்பக்கம்லாம் நம்ம வந்து தைக்கும்போது கொஞ்சம் பீட்ஸோ இல்லை ஸ்டோன் ஒர்க்கோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஹெவி ஒர்க் இருக்கப்போ அடிப்பக்கமும் நம்ம அதை ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா சாரீலேயோ இல்லை ப்ளவுஸ்லேயோ கூட அந்த இடம் உரசி ப்ளவுஸும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, சாரியும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேல் பக்கமாக மட்டும் நம்ம வந்து அதை ஒன் டைம் தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம போட போகிறோம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்லீவ் கிராண்டாகவே வந்து ஏன்னா ப்ரைடல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க ப்ரைடல் ப்ளவுஸ் எல்லாம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம வந்து இடையில ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை வந்து ப்ளவுஸும் எந்த டேமேஜும் ஆகாது, நம்ம பண்ணின ஒர்க்கும் எந்த டேமேஜும் ஆகாது, அதே போல் சாரியும் வந்து நம்ம டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு வெளியில் எந்த பக்கம் வந்து நல்லா தெரியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணிவிட்டு மீதி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா நார்மலாக ஒரு புட்டாஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நார்மலாக ஒரு சின்ன குட்டியாக வந்து ஏதாவது ஒரு புட்டாஸ்லேயே கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து லுக்கு நல்லாயிருக்கும், அதே போல் அந்த இடம் எம்டியாகவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்டேயும் வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போதே 1/2 இன்ச்சு வந்து நம்ம விட்டுட்டு மார்க் பண்ணோம். ஏன்னா நம்ம ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக நமக்கு தேவைப்படும். ஸோ அதுவும் வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. நான் ஏன் டிசைனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா நம்ம இதை வந்து நெக்கு டிசைன் வந்து போட்டோம் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து நான் உங்களுக்கு கிளியராக இதை வந்து நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த டிசைனை பற்றி நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு சொல்லலை. நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டிச்சஸோ இல்லை அந்த மாதிரியான எந்த மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணல. ரொம்ப பேசிக்கான மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் அடுத்தது நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்.